திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தமிழ் சினிமாவில் நடிப்புக்கு பல்கலைக்கழகமாக இருந்தவர்தான் சிவாஜி கணேசன். ஆனால் அவருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர் எம்.ஆர். ராதா. தமிழ் சினிமாவில் நடிகவேல் என்று போற்றப்படும் எம்.ஆர். ராதா பல படங்களில் வில்லன், குணச்சித்திரம் என்று பல தரப்பட்ட வேடங்களில் நடித்துள்ளார். இவர் நடித்த இரத்த கண்ணீர் படம் இன்றும் ஒரு முக்கிய திரைப்படமாக பார்க்கப்படுகிறது. அதேபோல பல படங்களில் வில்லன், குணச்சித்திரம் என நடிப்பில் முத்திரை பதித்துள்ளார். நாடக உலகில் கொடிகட்டி பறந்த எம்.ஆர். ராதா அதன் பிறகு சினிமாவில் முக்கிய வேடங்களில் நடித்து வந்தார். ஆனாலும் நாடகத்தை கைவிடாத அவர் நலிவடைந்துள்ள நாடக கம்பெனிகளை தூக்கி நிறுத்தும் வகையில் அவர்களின் நாடகங்களிலும் நடித்து வந்துள்ளார். அப்படி நாடகங்களில் நடிக்கும் போதுதான் சிவாஜிக்கு அவருடன் பழக்கம் ஏற்பட்டு பின்னாளில் சிவாஜி பெரிய நடிகராக உயர்ந்துள்ளார். அந்த வகையில் சிவாஜி கணேசன் நடித்த பாவம் மன்னிப்பு படத்தில் வில்லனாக நடித்து அசத்தியவர் எம்.ஆர். ராதா. இந்த படத்தின் பாடல் கம்போசிங் நடைபெறும் போது எல்லோரும் கொண்டாடுவோம் என்ற பாடல் ரெக்கார்டிங் நடந்துள்ளது. நாகூர் ஹனிபா பாடியிருந்தார். எம்.ஆர். ராதா ஷூட்டிங் வந்த நேரத்தில் தூரத்தில் இருந்து இந்த பாடலை கேட்க அங்கே வந்த எம்எஸ்வியிடம் இந்த பாடல் வித்தியாசமாக இருக்கு, எனக்கு பாட வாய்ப்பு கொடுக்க கூடாதா? எனக்கு நடிக்க மட்டும்தான் தெரியும் என்று நினைத்து விடாதீர்கள். நாடகங்களில் நான் பாடலும் பாடியிருக்கிறேன். இந்த பாடல் வாய்ப்பை எனக்கு கொடுக்காமல் வேறு யாருக்கு கொடுத்து விட்டீர்களே என்று கேட்டுள்ளார். இதை கேட்ட எம்எஸ்வி, இது நான் எடுத்த முடிவில்லை, இயக்குனர் பீம்சிங் எடுத்த முடிவு, அவரிடம் போய் கேளுங்கள் என்று சொல்ல எம்.ஆர். ராதா பீம்சிங்கை சந்தித்த போது, இது நல்ல உள்ளம் கொண்டவர் பாடும் பாடல், நீங்கள் வில்லன், அதனால் உங்களுக்கு செட் ஆகாது, உங்களுக்கு வேறு பாடல் தருகிறேன் என்று கூறி சமாதானம் செய்துள்ளார். இந்த தகவலை ஏவிஎம் குமரன் சமீபத்திய நேர்காணலில் தெரிவித்துள்ளார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.